வடக்கு சீனாவில் பெய்த கனமழை பேரழிவு தரும் வெள்ளத்திற்கும் நில சரிவுகளுக்கும் வழிவகுத்துள்ளது. இதனால் பெய்ஜிங்கின் மலைப்பகுதிகளில் குறைந்தது 30 பேர் உயிரிழந்துள்ளனர். இதில் மியோன் மாவட்டத்தில் 28 பேரும் யாங்கிங்கில் 2 அடங்குவர். அருகிலுள்ள ஹேபை மாகாணத்தில் ஒரு நிலச்சரிவில் 4 பேர் உயிரிழந்ததுடன் 8 பேர் காணாமல் போயுள்ளனர். மேலும் புயல்கள் சாலைகளை சேதப்படுத்தியுள்ளதுடன் 136 கிராமங்களுக்கு மின்சார விநியோகத்தை துண்டித்துள்ளன. அத்துடன் மியூனில் 17,000 பேர் உட்பட 80,000க்கும் மேற்பட்டோர் வெளியேற்றப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி வெள்ள நீர் வீடுகளையும் உள்கட்டமைப்பையும் அழிக்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டுள்ளன. பெய்ஜிங் அபாயகரமான வெள்ளம் புயல் எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளது. இதனால் பள்ளிகளும் சுற்றுலா தலங்களும் கிராமப்புற தங்கும் இடங்களும் மூடப்பட்டுள்ளன. சீன அதிபர் ஷி ஜின்பிங் முழு அளவிலான மீட்பு பணிகளுக்கும் உயிரிழப்புகளை குறைப்பதற்கும் பாதிக்கப்பட்டவர்களை மீள்குடியமர்த்துவதற்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டுள்ளார். இந்த இயற்கை சீற்றங்கள் பெய்ஜிங், ஹெபே, ஜிலின், ஷண்டோங் மாகாணங்களில் பெரும் உயிர் பொருள் இழப்பை ஏற்படுத்தியுள்ளன. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.